ஹாய் ஹால். ஸோ இன்றைக்கி உங்கள் கூட ஒரு நல்ல சூப்பரான ரெசிபி தாங்க ஷேர் பண்ண போகிறேன். சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா நீட்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, தயிர், நெய், எண்ணெய், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, எலுமிச்சை சாறு. ஸோ காஞ்ச மிளகா நல்லா தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி. பட்டை, லவங்கம், பிரியாணிக்கு தேவையான தாளிக்கக்கூடிய பொருட்கள் வந்து நான் ஒரு 1/2 kg தாங்க செய்ய போகிறேன் பிரியாணி. அதுக்கேற்ற மாதிரி 2 லெக் பீஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது என்னென்னா, நான் முன்னாடி மசாலா போட்டு பேட்டர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனு என்னென்ன போட்டிருக்கேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது எல்லாத்தையும் அரைச்சி போட்டிருக்கேங்க. ஸோ இது நம்ம அரைச்சி போடும்போது அதோட எசன்ஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிரியாணிக்கு தேவையான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி எடுத்து போட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரெட் ட்ரை சில்லி அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ சிக்கன் எடுத்து போட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு இருக்குல்லைன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்க அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் ஊற வச்சாலே போதுமானது தான் அந்த ரைஸு. எடுத்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து போட்டுக்கோங்க. நான் எவ்வளோ தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து 1 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு ஒரு 1 1/2 கப்பு தண்ணி ஊற்றணும். இதுதாங்க மெஷர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 கப் எடுக்கிறீங்கன்னா 3 கப் ஆஃப் வாட்டர் ஊற்றணும். நான் 1 கப் எடுத்துருக்கறனால 1 1/2 கிளாஸ் ஆஃப் தண்ணி தாங்க ஊற்றியிருக்கேன். ஸோ நல்லா கொதி வந்த பிறகு எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகா, லெமன் சாறு எடுத்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு இருக்கா இல்லையா செக் பண்ணிவிட்டு, நமக்கு உப்பு வந்து நல்லா தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ நான் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து என்னென்னா, நான் வந்து தம் போடுறேன். ஸோ அதுக்கான மேலே வெயிட் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இடிக்கல் வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு தவா மாதிரி வச்சுருக்கேன். வித் லோ ஃப்ளேமில் கரெக்டாக 15 மினிட்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? ஸோ அது கூட சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் 65, ரைத்தா அண்ட் எக்குங்க. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பை பை. வாட்ச் ஃபார் மோர் வீடியோ.